இந்த 2.5 ஆண்டுகளில் டாலரின் ஆதிக்கம் மெல்ல சரிய துவங்கலாம். 2029 பிறகு முற்றிலும் அதன் ஆதிக்கம் வெகுவாக குறைந்து விடலாம். தங்கம் என்ற ஒரு முதலீடெல்லாம் சொல்றாங்க. விற்கிறதுக்கு வாங்கறதுக்கெல்லாம் ஜூன் ஜூலைக்கு மேல நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விடலாம். ஒன்றுபட்ட டிஜிட்டல் கரன்சியை ஏற்கலாமா என்ற சூழலை முடிவு செய்ய துவங்குவார்கள். அதே போல ஆசிய நாடுகளும் இந்த பிரிக்ஸ் அமைப்பு அது இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இவங்களுமே டிஜிட்டல் கரன்சிகள் ஒன்றுபட்ட ஒரு பண பரிவர்த்தனைக்கான வாய்ப்புகள் என்பதையெல்லாம் உருவாக்கலாமா என்று சிந்திக்க துவங்குவார்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு உலகமெங்குமே ஆசிய கரன்சிகளின் பணத்தின் மதிப்பினிலே சில தள்ளாட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நமது தேவையற்ற புகைப்படங்களை கூட மொபைல்களில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பேன். ஏன்னா அதுல இருந்து இந்த மெட்டா டேட்டான்லாம் எடுத்துடுறானுங்க. நம்ம எங்க இருக்கோன்றது கூட இது பண்ண முடியும். அவரவர் பாதுகாப்பிற்கு அவரவரே பொறுப்பு. இது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான், போய் சொல்லாம சொல்லணும்னா. மற்றபடி இதுக்கெல்லாம் 12 ராசிக்கும் பரிகாரம் இருக்கிறது என்று சொல்லுவதெல்லாம் சும்மா கதை சொல்றது, நான் விரும்பல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. சகோதரி, வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்விலே அனைத்து மகிழ்வும் பெருகட்டும். கேளுங்கம்மா. மகிழ்வு பெருகட்டும் சொன்னீங்கல்ல, இது ஊர் முழுக்க பரவட்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே. ஏன்னா போர் முடிகிற மாதிரி இல்ல, ஒரு செட் போயிட்டே இருக்கு. அதனுடைய தாக்கம் இங்க மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கு. இங்க கொஞ்சம் கொஞ்சமா அத்தியாவசிய பொருட்களுக்கு எல்லாம் தட்டுப்பாடு வர மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்ப அந்த பெட்ரோல், டீசல், கேஸ் இதுக்கெல்லாம் இந்த நிலைமெல்லாம் எப்படி சீரடையும்? அதோட இப்ப கரன்சி இதுவும் போயிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? எப்ப சீரடையும் நிலைமை? பணம் என்பது மிக மிக அத்தியாவசியமானது. ஒரு மனிதனுக்கு உடலுக்கு ரத்தம் எவ்வாறு தேவையோ அதுபோல ஒரு நாட்டில் பொருளாதாரம் என்பது இந்த பணத்தை வைத்துத்தான். பணத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டோட கரன்சியோட மதிப்பும் வேறுபடுகிறது. இதை வைத்துத்தான் அவரவர் வாழ்க்கை சூழ்நிலையும் இருக்கிறது. ஒரு அதிகம் பண மதிப்பில்லாத நாட்டிலே நீங்கள் மிகவும் முயற்சி செய்து ஈட்டக்கூடிய ஒரு பொருள் சற்று அந்த கரன்சிக்கு வலிமை இருக்கக்கூடிய நாட்டிலே எளிதாக கிடைச்சிருது. நிறைய பேர் வேலைக்காக வெளிநாடுகள் செல்வது அதுதான் காரணம். உண்மை சொல்லணும்னா, சரி நம்ம குழந்தைகளுக்கு ஒரு பெட்டர் லைஃப் ஸ்டைல் அல்லது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு சம்பாத்தியம், வருங்காலத்துக்கு ஒரு சேமிப்புன்னு தான் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறாங்க. ஆனா தற்பொழுது உள்ள சூழ்நிலையிலே பெரும் சக்தி படைத்த கரன்சிகள் என்று சொல்லுவதே தள்ளாட துவங்கிவிட்டது. இந்த கரன்சியோட மதிப்பை பத்தி சொல்லணும்னா, ரோமானிய பேரரசு உலகின் மிக மிக சக்தி வாய்ந்த வல்லரசாக இருந்ததுன்னுவாங்க. 3ஆம் நூற்றாண்டு, அந்த 3ஆம் நூற்றாண்டில அந்த கரன்சியின் மதிப்பு சரிந்ததுனாலே அந்த பேரரசே தள்ளாட்டம் கண்டுவிட்டது அப்படின்வாங்க. மீண்டும் வந்தால் நாம 17ஆம் நூற்றாண்டிலே ஸ்பெயினிலும் இதுவே நடந்ததாக பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்பெயின் தான் உலகத்தோடைய மிக சக்தி வாய்ந்த நாடு. எனினும் அதன் பணத்தின் மதிப்பு சரிந்ததாலே, செலவினங்கள் யுத்தங்களால் அதிகரித்ததுனாலே அந்த இப்ப ஸ்பெயின் ஒரு பெரிய அளவுல கிடையாது, வல்லரசுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இருக்காங்க. இப்போ இந்த ஒரு காலகட்டத்துல நாம் பார்க்கிறோம், வெளிநாடுகளுக்கு செல்கிறோம் வருகிறோம், கரன்சி என்று சொல்லக்கூடிய பணத்தின் தள்ளாட்டம் ஆங்காங்கே அதிகமாகிவிட்டது. ஜோதிட ரீதியா சொல்லணும்னா, குரு என்று சொல்லக்கூடியவர் சனீஸ்வரரை பார்க்கும் பொழுது அதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு, நம்ம கடகத்துல இருந்து பார்ப்பார். இது உலகெங்குமே அதிகம் பேப்பர் மணின்னு சொல்றோம், ஃபியட் கரன்சின்றோம். ஃபியட் கரன்சி என்று சொன்னால் ஒவ்வொரு நாடும் அச்சிட்டு வெளியிடக்கூடிய பணம். அதிலே பெரும் சரிவுகளை உண்டு செய்யலாம். கரன்சி பரவலாவே இப்ப பணம் இது மாறிடும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, 1970கள். இந்த 1970 அமெரிக்காவிலே நிக்சன் என்று சொல்லக்கூடியவர் அதிபராக இருந்தார். அவர் ஜாதகத்துல தொடங்குவோமே, அதுவரை பணம் என்பதின் மதிப்பு
தங்கத்தை வைத்துத்தான் கணக்கிடுவாங்க. கோல்டு ரிசர்வ் அப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும். அதை வைத்து அந்த பணத்தின் மதிப்பு சொல்லப்பட்டது. எனினும் அவர் ஆட்சிக்கு வந்ததும் அவருடைய ராசி மகர ராசி. மகர ராசி அவிட்ட நட்சத்திரம், லக்னம் சிம்ம லக்னம். 12 குடையும் என்று சொல்லக்கூடியவன் 6ல் இருந்ததால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு வாங்க, பெரிய பதவி வந்தது அவருக்கு. குரு என்று சொல்லக்கூடியவர் கேது என்று சொல்லக்கூடிய மக நட்சத்திரத்திலே மூலத்திலே இருந்தார். மகத்தில் இல்ல, மூலத்திலே. திருப்பி ரீடேக்கப்படும். அவருக்கு குரு, சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் மகம் நட்சத்திரத்திலே இருந்தார். அவருக்கு அந்த குரு தசையில ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை தந்தது. ஏன்னா 5 குடையோனை 8க்கு உடையோன், பெரும் புகழ். எனினும் அவர் வாட்டர் கேட் ஸ்கேண்டில் என்பதிலே பதவியை விட்டு விலகிவிட்டார். அவர் ஒரு முறையை கொண்டு வந்தார், பெட்ரோ டாலர்ஸ். அதாவது கச்சா எண்ணெய் வர்த்தகம் முழுமையாக டாலரில் செய்ய வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தார். உலகம் எங்குமே எண்ணெய் தேவைப்படுகிறது, அதி அவசியமான பொருள். நாம ஃபெர்டிலைசர்னு சொல்றோம், உரங்களிலிருந்து எல்லாமே டாலர் வர்த்தகத்துக்கு மாற துவங்கியது. அப்போ டாலர் என்பது உலகம் எங்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிட்டது. அதன் வலிமை மிகுந்தியாகிவிட்டது. ஆனால் இப்பொழுது வரக்கூடிய காலகட்டம், கச்சா எண்ணெய் என்பதை சனீஸ்வரர் குறிப்பார். அதே போல புதன் என்பது அச்சிடப்பட்ட காகிதத்தை குறிக்கும். குரு என்று சொல்லக்கூடியது அமெரிக்காவை குறிக்கும். நெப்டியூன் என்று சொல்லக்கூடிய கிரகம் தற்பொழுது மீனத்துக்கும் மேஷத்துக்கும் நடுவுல கந்தாந்த புள்ளியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 2.5 ஆண்டுகளில் டாலரின் ஆதிக்கம் மெல்ல சரிய துவங்கலாம். 2029 பிறகு முற்றிலும் அதன் ஆதிக்கம் வெகுவாக குறைந்து விடலாம். இந்த வருடமே இப்ப எப்படியா? ஏன்னா நம்மளோட ருபீஸ் வந்துட்டு ரொம்ப டாலரோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நிலைமை மோசமா இருக்கு. இப்போ இது என்ன ஆகும்? இது எப்படி போகும் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு உலகம் எங்குமே ஆசிய கரன்சிகளின் பணத்தின் மதிப்பினிலே சில தள்ளாட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம். ஏன்னா ஆண்டின் முதல் பகுதிகள் யுத்தத்தில் சென்றாலும் உலகெங்குமே ஆசிய கரன்சிகள், நான் தெளிவா சொல்றேன், இந்த ஆண்டு பிற்பகுதி ஆகஸ்டுக்கு பிறகு சரியக்கூடிய வாய்ப்புகள் வெகுவாக இருக்கும். எனினும் ஆண்டு இறுதிக்குள் இப்போ யூரோப் என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்றுபட்ட டிஜிட்டல் கரன்சியை ஏற்கலாமா என்ற சூழலை முடிவு செய்ய துவங்குவார்கள். அதே போல ஆசிய நாடுகளும் இந்த பிரிக்ஸ் அமைப்பு அது இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இவங்களுமே டிஜிட்டல் கரன்சிகள், ஒன்றுபட்ட ஒரு பண பரிவர்த்தனைக்கான வாய்ப்புகள் என்பதையெல்லாம் உருவாக்கலாமா என்று சிந்திக்க துவங்குவார்கள். அப்போ இதுல இந்த அச்சடிக்கப்பட்ட பண மதிப்புகள் என்று சொல்லக்கூடிய ஃபியட் கரன்சிஸ் என்பார்களே, இதுவெல்லாம் மறைய துவங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். இதன் மதிப்புகளில் திடீர் மாற்றங்கள் வரலாம், அவை சரிவுகள் போலவும் இருக்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் எதுலதான் நம்ம முதலீடு பண்றதுன்னா, அவர் திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த 6 ஆண்டுகள் என்ன செய்யணும்னா, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்றது ஒரு மனிதனுடைய வலிமை கிடையாது. மேலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாருமே இணையத்துல இந்த சைபர் அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுதுமே இந்த புதன் ராகு சேர்க்கை ஏற்படுவது, அல்லது நான் சொல்வதை போல இந்த யுரேனஸ் போன்ற கிரகங்கள் எல்லாம் ரிஷபத்தில் இருப்பது என்றதெல்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலை. சைபர் அட்டாக்ஸ் என்பார்கள் உலகம் எங்குமே, அதை அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எனவே ஒரு 10 வீட்டு போன் நம்பரையான நோட்புக்ல எழுதி வைக்கிற பழக்கம் அந்த காலத்துல பெரியவங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் வீட்டு போன் நம்பரை என்னன்னு சொல்ல தெரியாது, சும்மா அப்படியே ஷேர் பண்ணிட்டு போவோம். முதல் நல்ல பழக்கம், நம் வீட்டில் இருக்கிற ஒரு 10 பேருடைய எண்களை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த காலத்து பெரியவங்க மாதிரி நோட்புக்கில் வீட்டு அட்ரஸை எழுதி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு காலத்துல கடித போக்குவரத்து இருந்ததுனால இந்த காலத்து அந்த பழக்கங்கள்லாம் இருந்தது. இன்னைக்கு முகவரிகளை எழுதி வைத்துக் கொள்ளும் பழக்கமும் கிடையாது, முகங்களை அறிந்து கொள்ளும் பழக்கமும் கிடையாது. எனினும் உலகெங்குமே
இணையதளங்கள் என்று சொல்லக்கூடியவை கூட முடங்க துவங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு இந்த வருஷம். அப்படி முடங்கிச்சுன்னா அது இல்லாமலும் வாழ பழகக்கூடிய தன்மை வர வேண்டும். நிறைய பேர் மொபைல் அடிக்ஷன்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் சற்று குறைச்சிக்கணும். முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். நமது தேவையற்ற புகைப்படங்களை கூட மொபைல்களில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பேன். ஏன்னா அதுல இருந்து இந்த மெட்டா டேட்டான்லாம் எடுத்துடுறானுங்க. நம்ம எங்க இருக்கோன்றது கூட இது பண்ண முடியும். அவரவர் பாதுகாப்பிற்கு அவரவரே பொறுப்பு. பெரிய உலகத் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செல்போன்ல இருக்கிற கேமரா மேல கூட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டிக்கரை எடுத்து தேவைன்னா மட்டும்தான். அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆட்களே பாதுகாப்பை பார்க்கும்போது நாமும் பார்த்து கொள்ள வேண்டியது நம் பொறுப்பு. இந்த வருடம் உலகெங்குமே இந்த சைபர் அட்டாக்ஸ் அதிகமாகுது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இணையதளங்கள் முடங்குவது, இதெல்லாம் நிகழலாம். ஆண்டின் பிற்பகுதியிலே இந்த பணம் ஓவர் பிரிண்டிங் ஆஃப் கரன்சி வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ நடந்துரும். அப்போது அதனால ஏதேனும் பொருளாதாரத்திலே சரிவு வந்தாலும் பேனிக் ஆகக்கூடாது. ஒன்று, அக்டோபருக்கு மேலே வேலை வாய்ப்புகளிலே எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஒரு 80% பேருக்கு தள்ளாட்டங்கள் வரலாம். 80% வரலாம். ஆனால் நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் அது பிரச்சனையா வரும்பொழுது அதுக்கு தீர்வுகள் தன்னால வந்துடும். புரியுதுங்களோ? ஆனா ஆகஸ்டுக்கு பிறகு ஆங்காங்கே பெரும் தேசத்தின் தலைவர்கள் தங்கள் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். பெரும் தலைவர்கள் பலர் தங்கள் பதவிகளை விட்டு விலகி ஓய்வெடுக்கலாமா என்ற ஒரு சிந்தனையும் வர துவங்கிவிடும். எனவே ஆண்டின் ஆகஸ்டுக்கு மாசத்துக்கு மேல ஆட்சி மாற்றங்கள், அதே போல உலகெங்கும் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் பணமதிப்பின் சரிவு, வேலை வாய்ப்பிலே தள்ளாட்டங்கள், இதெல்லாம் என்னன்னா பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. பங்குச்சந்தைகள் மேலெழுந்த வாரியாக எழுந்தாலும் ஆண்டு இறுதி வரை எவ்வாறு செல்லும் என்றெல்லாம் சொல்ல இயலாது. அப்போ தங்கம் என்ற ஒரு முதலீடெல்லாம் சொல்றாங்க. விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கெல்லாம் ஜூன் ஜூலைக்கு மேலே நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விடலாம். அப்போ ஒரு பொருளோட மதிப்பு என்ன, லிக்விடிட்டின்னு. அதை வாங்கி விற்கிறது எளிமையாக இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. அப்போது இத்தனையும் இருக்கே, நான் என்னதான் செய்வேன்? என்ன உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, இது வேண்டாம் பஞ்சு விற்றா காத்தடிக்குதுன்னா ஒரே ஒரு விஷயம், இறை பக்தி கட்டாயம் தேவை. திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள். ஃப்ரீலான்சிங் போன்றவற்றிலே கவனம் செலுத்துங்கள். அவ்வப்போது தேவையானவற்றிற்கு மட்டும் சோஷியல் நெட்வொர்க்கிங்கை பயன்படுத்துங்க. இந்த வருடம் உங்கள் திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டிய வருடம். ஓகே, எந்த துறையினர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? ஐடி செக்டார் என்று சொல்லக்கூடியது மிக மிக கவனமாக தங்கள் ஸ்கில்ஸை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். ஓகே, தங்கள் ஸ்கில் செட்டை அப்டேட் பண்ணிக்கலாம். விவசாயம் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். மழை என்று சொல்லக்கூடியதெல்லாம் இனி வந்தால் அதிவேகமான மழை, அதிவேகமான, ஏன்னா இயற்கை மாறுதல் இருக்கு இல்லையா, அதற்கு ஏற்ற வகையிலே இயற்கை மாறுதல்களுக்கு தயார் செய்து கொள்ள வேண்டும். பணத்தின் மதிப்பு நான் சொன்னதை போல வெகுவாக சரிய துவங்கலாம். ஆனால் அச்சம் வேண்டாம், 2029க்கு அப்புறம் மெல்ல சரியாயிடும். அச்சம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்பதான் 26ல இருக்கும். 27, 28, 29 இன்னும் 3 வருஷம் இருக்கு. இல்ல சகோதரி, கண்ண மூடி கண்ண திறந்தா சரியாயிடும். ஆனா சொல்றேன், எப்பவுமே டிஜிட்டல் மணி என்பதையும் நம்பி அதுலயும் இருக்கக்கூடாது, பிசிக்கல் மணிலையும் இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட ஏதோ ஒரு ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும். ஏனென்றால் உலகமே ஒரு சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தான். இது வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தான், போய் சொல்லாம சொல்லணும்னா. மற்றபடி இதுக்கெல்லாம் 12 ராசிக்கும் பரிகாரம் இருக்கிறது என்று சொல்லுவதெல்லாம் சும்மா கதை சொல்றது நான் விரும்பல. நீங்க உங்க ஸ்கில் செட்டை வளர்த்துக்கோங்க. உறவுகள்கிட்ட மகிழ்ச்சியா பேசுங்க. அன்றன்று அப்பத்தை அன்றே தாரும்ன்ற மாதிரி இறைவன் கிட்ட பணியோட கேளுங்க. ஏன்னா இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இது ராசி பார்த்து ஒருத்தனுக்கு நல்லது பண்ணுதா, ஒருத்தனுக்கு கெட்டது பண்ணுதா? ஆனா நீங்க சொல்றது பார்த்தா எந்த ராசிக்குமே நல்லது அப்படியெல்லாம் சொல்லல. எல்லாருமே இந்த நிமிஷம் சந்தோஷமா இருங்க, என்ன நடக்கும்னே தெரியாது அடுத்த நிமிஷம் சொல்ற மாதிரி தான் போக்கு அவ்வாறுதான் இருக்கிறது இந்த கிரக சூழ்நிலைகள். 2031, 32 வரை
அவரவர் பிரார்த்தனைக்கு ஏற்ப நல்லது கிடைக்கும். அதனால தான் நீங்க இங்க போங்க அந்த பிரார்த்தனை பண்ணுங்கன்னா சொல்ல, மனசுக்குள்ளேயே இறைவனை வழிபட்டுக்கோங்க. உங்களால செய்யக்கூடிய ஒரு செயல் ஏதோ ஒரு வகையிலே அடுத்தவர்களுக்கும் உதவியாக இருங்கள், ஆறுதலை சொல்லுங்கள், உங்களுக்கும் ஒரு மாறுதல் தன்னால் தேடி வரும். அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு வழிபாடு தான் நல்லது செய்யும் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. உங்களுக்குள்ள தேவை இறை நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை. கடக்கக்கூடிய காலங்கள் சற்று இன்னி ஒரு பரீட்சை 2026 ஒரு சின்ன பரீட்சையை கொடுத்துருக்கு. முதல் கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. 2000 ஈஸியா இருக்கா இது? ஆமா, உங்களுக்கு 2027 இன்னும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அப்படியே கடந்து நடுவில் ஒரு ரிலாக்ஸ் கொடுத்தாலும் 2029க்கு மேலதான் டஃப்பான கொஸ்டின் பேப்பர்லாம் வரும். ஆனா 2030 31ல இறை நம்பிக்கையை வைத்து மக்கள் அதை தேறி விடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். சோ 2032 வரைக்கும் இதே நிலைமைதான்ற மாதிரி சொல்றீங்க. நடுவுல ஒரு சின்ன ஒரு மூச்சு ஆறுதல் விடுறதுக்கு கிடைக்கும். ஏதாவது இருக்கு. அந்த ஒரு கொஸ்டின் பேப்பருக்கும் அடுத்த கொஸ்டினுக்கும் நடுவுல கிடைக்கிற கேப் அது உங்களுக்கு. ஓகே. 2028 29 ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். ம். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 3 வருடங்கள் சற்று கடுமையான பரீட்சைகள் தாண்டி விடுவார்கள். ஓகே. இப்ப இந்த மெயினா நடக்கிறதே வந்துட்டு ஈரான் இதுல வந்துட்டு அந்த அணு ஆயுதம் இத பத்தி எல்லாம் தானே ஆரம்பிச்சு அதுதான் இப்ப போர் இது வரைக்கும் எடுத்துட்டு வந்து விட்டுருக்கு. உண்மையிலேயே இந்த அணு ஆயுதம் சம்பந்தமாலாம் இப்ப ஏதாவது அச்சம் இருக்கா மக்களுக்கு? இப்ப கட்டாயம் ஈரான் கிரக ரீதியாக இருக்குமா? ஆனால் அதையெல்லாம் தாண்டி யுத்தத்திலே பல்வேறு ஆயுத பிரயோகங்கள் இந்த 6 வருடங்கள் நடந்துவிடும். இது வரைக்கும் மனிதர்கள் வந்து அணு ஆயுதம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டிய நிலைகளும் இந்த 6 வருடங்கள் காட்டத் துவங்கலாம். கிரக ரீதியாக சுற்றிலும் சரியில்லை. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நாம சக உயிர்களை மதிக்கிறது இல்லை, சக மனிதனையும் மதிக்கிறது இல்லை. அதனால பிரபஞ்சம் கலெக்டிவ் கர்மாவை ட்ரிகர் பண்ணிடுச்சு. கலெக்டிவ் கர்மா அப்படின்னு சொன்னா கூட்டு எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணியிருக்கோம் உலகத்துல. அதனால அந்த இயற்கை மாறிவிட்டது. ஒரு ரூம்ல ஏசி ஆன் பண்ணா எல்லாருக்கும் குளிர ஆரம்பிச்சிடும். ஒரு ரூம்ல ஃபேனை போட்டா எல்லாருக்கும் வெளிச்சம். அது போலதான் இது. இதற்கு ஒரே தீர்வு மனமுருகி பிரார்த்தனை அவரவர் செய்யறதுதான். அப்படி பண்ணா அதோடைய கோபம், இயற்கையின் கோபம் தணியலாம். எனினும் கடலிலே இதுபோல சனீஸ்வரனின் பிரயாணத்தின் போது குரு பார்ப்பதெல்லாம் சில சமயங்களில் கடல் சீற்றங்களுக்கும் ஆண்டின் இறுதியில் ஏதேனும் வழிவகை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக. நன்றி ஐயா. நன்றி.